Lovable subscribers and dear audience, welcome back to our channel. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்கன்னா ஆன் த மெயின் ரோட்ல வேளச்சேரிக்கு மடிப்பாக்கத்துக்கு நடுவுல இருக்கிற ஆன் த மெயின் ரோட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அதுவும் பில் டு சூட், நமக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ அவ்வளவுக்கு வாங்கிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு 4 ஃப்ளோரை கட்டுறதுக்கான சான்ஸ் இருக்கு. டைரக்ட் ஓனர் நம்பர் தான் கான்டாக்ட்ல கொடுத்துருக்கேன். அவரும் பிளெக்சிபிளா இருக்காரு. இன்கேஸ் நமக்கு ஒரு ஃப்ளோர் வேணும்னா ஒரு ஃப்ளோர், ஷாப் மட்டும் வேணும்னா ஷாப் மட்டும், இல்ல ஆஃபீஸ் ஃப்ளோர் வேணும்னா ஆஃபீஸ் மட்டும், இல்ல வீடாவே வேணும்னா வீடாவே. 2 சைடு ரோடு இருக்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி, எக்ஸலண்டான ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, ஆன் த வேளச்சேரி தாம்பரம் ரோடுக்கு கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டா போய் நீங்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றத டீடைல்டா பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்காலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லொக்காலிட்டின்னு சொல்லுவேன். ஐடி கிரவுட்ஸோட ரெசிடென்சியல் ஸ்பாட், அதோட நம்பர் 1 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேளச்சேரின்றது எல்லாத்துக்கும் தெரியும். பெருங்குடியில ஒர்க் பண்றவங்களாகட்டும், அல்லது தரமணி இரமணி எந்த ஏரியால ஒர்க் பண்றவங்களோ வேளச்சேரியில தான் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்டா இருந்தாங்க. வேளச்சேரியோட விஜயநகர் பிரிட்ஜ் இறங்குறதும் டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணை போற வழியில, அல்லது டுவர்ட்ஸ் மேடவாக்கம் போற வழியில, அல்லது டுவர்ட்ஸ் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரோடு போற வழியில அப்படின்னு எந்த வேணாலும் சொல்லலாம். அல்லது தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு அப்படின்னு எடுத்துக்கலாம். தாம்பரம் டு வேளச்சேரி ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினதும் ரைட் சைட்ல திரும்பணும் அப்படின்னா அந்த ரோடு வந்து மடிப்பாக்கம் போற ரோடு. மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இதை தாண்டி தான் வரும். இன்னொரு எண்ட்ல இருந்து பார்த்தா கிண்டி டு மடிப்பாக்கம், மடிப்பாக்கம்ல இருந்து லெஃப்ட்ல உள்ள வந்த வேளச்சேரியோட கனெக்டிங் ரோடு. அதோட ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸலண்டா அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க பாக்குற மாதிரி இது பக்கத்துல எல்லாமே கமர்ஷியல் காம்ப்ளெக்சஸ், நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்சஸ் சுத்தி இருக்கு. கம்ப்ளீட் கமர்ஷியல்ஸோட இந்த ரோடு டெவலப் ஆயிருக்கு. டைரக்டா வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வரும்போது வேளச்சேரி ரோட்ல இருந்து ரைட் எடுத்தப்ப எனக்கு ரைட் சைட்ல ஒரு யூட்டர்ன் கிடைச்சது. அந்த யூட்டர்ன் எடுத்தப்பதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாரத் பெட்ரோல் பம்ப் கிடைச்சது. அதுக்கு அடுத்ததா இருக்கிறதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பைடர் ஜிம்மா இருக்கு. ஸ்பைடர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு அடுத்ததா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த ஒரு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்ற பியூட்டி பார்லரும் இதுக்கு பக்கத்துல இருக்கு. இன்பிட்வீன்ல ஹாட்ஸ்பாட்டுக்கும் ஸ்பைடர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஸ்பாட் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ப்ரொபோஸ்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. ப்ராப்பர்ட்டியோட ஓனர் டைரக்ட் ஓனர் தான் அப்படின்றதுனால ஸ்கிரீன்ல அவரோட நம்பர் தான் ஸ்ட்ரைட்டாவே தந்திருக்கேன். இது பில் டு சூட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபெக்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. சோ இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம கமர்ஷியல் ஷாப்ஸ் பண்ண முடியும், ஹோட்டல்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா இன்ஸ்டிடியூட்ஸ் பண்ணலாம், அல்லது ஃப்ரண்ட்ல ஷாப், பின்னாடி வந்து ஒரு கிண்டர் கார்டன், பிளே ஸ்கூல், இந்த மாதிரி உங்களோட ஐடியாவை பொறுத்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். டோட்டலா இது 100% கமர்ஷியல் ஸ்பேஸ்ங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 2 சைடு ரோடு, ஒரு சைடு ரோடு இப்ப நீங்க முன்னாடி பார்த்துட்டு இருக்க ரோடு. ஸோ இதுதான் வேளச்சேரி அண்ட் மடிப்பாக்கம் போற மெயின் ரோடு. இதோட அதர் சைட்ல இன்னொரு 20 ஃபீட் ரோடு இருக்கு. அங்க இருந்தும் நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் இருக்கு. ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மாதிரி கூட இதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். எவ்ரி திங் பாசிபிள். இதோட ஸ்கிரீன்ல அவரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஃப்ளோர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் பில் பண்ணி தருவாரு. பிரைசஸ் எவ்ரி திங் நெகோஷியபிள். உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் வேணும்னா ஒரு ஃப்ளோர் வரைக்கும் தருவாங்க, இல்ல 2 ஃப்ளோர் வேணும்னா 2 ஃப்ளோர் வரைக்கும் தருவாங்க, இல்ல கம்ப்ளீட்டாவே வேணும்னாலும் தரக்கு தயாரா இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மல்டி ஃபோல்ஸா ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுதுன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. மெஷரிங்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இதுல 4500 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ஆவரேஜா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. 42 அடி ஃப்ரண்டேஜோட, அதே மாதிரி 105 அடி டெப்தோட ப்ராப்பர்ட்டி லென்த்தும் பிரெத்துமா 2 சைடு ரோடோட அழகா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இதுல 9000 ஸ்கொயர் ஃபீட்ஸ்க்கு மேல இதுல வந்து பில்டப் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுல உங்களுக்கு ஒருவேளை எனக்கு ஒரு 3000 போதும் அப்படின்னாலும் தரக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்றதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டட் பாயிண்டா என்னால பார்க்க முடியுது. இதை கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வெளியில வர பட்சத்துல மந்த் ஆன் மந்த் இதுல இருந்து ஒரு நல்ல ரெண்ட் ஈல்டும் எடுக்க முடியுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். வேளச்சேரியை சுத்தி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. ஃபீனிக்ஸ் மால் ஆகட்டும், அல்லது ஏஜிஎஸ் சினிமாஸ் ஆகட்டும், நிறைய என்டர்டைன்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு எல்லாமே இருக்கிற ஒரு மேஜர் ஹப்புக்கு
உள்ளதான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. டைரக்டா வந்து ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்க. Keep subscribing and watching our channel. Thank you for watching our channel.